பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் ஆண்டவருடைய வாசல்கள், கர்த்தருடைய வாசல்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். மிக அழகாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் நேற்று பார்த்தோம். அவர் சொன்னார், ஆடுகளுக்கு நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால், எப்படி என் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். மிக தெளிவாக இயேசு சொன்ன வார்த்தை நம்ம நேற்று பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாகத்தான் ஒரு மனிதன் பிதாவினிடத்தில் சேர முடியும். அதே போல இயேசு கிறிஸ்து என்கிற வாசல் வழியாகத்தான் ஒரு மனிதன் முக்தி அடைய முடியும், மோட்சம் அடைய முடியும், பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல், இயேசு என்கிற வாசல் வழியாய் பிரவேசியாமல் எந்த மனிதனும் முக்தி அடைய முடியாது. இதை நம்ம நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வாசல்களில் இன்னொரு வாசலை குறித்து நான் வாசிக்கிறேன். அந்த வாசலில் எந்த மனிதன் பிரவேசிப்பான் என்பதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை பாடின தேவ மனிதன் சொல்ற வார்த்தையை வாசிக்கிறோம். பாருங்க, சங்கீதம் 118வது சங்கீதத்தில் 19வது 20வது வசனம். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். வார்த்தைகளை நன்றாய் கவனியுங்கள். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் வசனத்துல கர்த்தரின் வாசல் இதுவே. எப்படி? நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை கர்த்தரின் வாசல் இதுவே. அப்ப எது கர்த்தரின் வாசல்? நேற்று பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல நானே வாசல் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன். நீதியின் வாசலுக்கு பெயர், நீதியின் வாசல்கள்னு போட்டிருக்கு. நீதியின் வாசல்களுக்கு பெயர் கர்த்தரின் வாசல். ஐயா, கர்த்தரின் வாசல் என்றால் அது நீதியின் வாசல்கள். இப்போ பாருங்க, அடுத்த வார்த்தை, நீதிமான்கள் என்ன செய்வாங்களா? இதற்குள் பிரவேசிப்பார்கள். அப்ப யார் அந்த வாசல்களுக்குள்ள பிரவேசிப்பா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. நீதியின் வாசல்கள் கர்த்தரின் வாசல்கள். வசனம் சொல்லுது, இதுவே கர்த்தரின் வாசல். கர்த்தரின் வாசல் இதுவே. எது கர்த்தரின் வாசல்? நீதியின் வாசல்கள் கர்த்தரின் வாசல்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதோடு மாத்திரம் நிறுத்தவில்லை, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். அப்போ நீதிமான்கள் தான் ஆண்டவருடைய வாசல்களுக்குள் பிரவேசிக்க முடியும். நீதிமான்களாய் வாழாதவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்படாதவர்கள் ஆண்டவருடைய வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாது. நன்றாய் கவனிங்கள். அப்போ நீதிமான் யாருங்க? நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரியும். புதிய பிரமாணத்தின்படி, புதிய ஏற்பாட்டின்படி, புது உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் நீதிமான். ஏன்னா இலவசமாக கிருபையினால இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஐயா, நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் நீதிமான்களாகவே தொடர்ந்து வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம நீதிமான ஆயிட்டோம், ஆனா நீதிமான வாழணும். நம்மளை நீதிமான ஆக்குனது யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அவருடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அவர் நம்மை நீதிமானாய் மாற்றிவிட்டார். ஆனால் நீங்களும் நானும் நீதிமான்களாய் வாழ்கிறோமா? அதான் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் நீதிமானாய் வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தரின் வாசலுக்குள் நாம் பிரவேசிப்போம்.
ஏனென்று சொன்னால் நீதிமான்கள் அதில் பிரவேசிப்பார்கள். நான் புதிய ஏற்பாட்டில் இருந்த சில மனிதர்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய துவக்கம் இந்த பூமியிலே அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அல்லவா? அவர் மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது அவருடைய துவக்கத்தை குறித்து சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச வாழ்க்கையின் துவக்கத்தில் ஒரு நீதிமான் வருகிறார். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச வாழ்க்கையின் முடிவிலும் ஒரு நீதிமான் வருகிறார். 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை உண்டு, 2 பேருக்கும் ஒரே பேர். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார் அல்லவா? தேவன் இயேசு என்கிற பெயரில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது துவக்கத்தில் ஒரு மனிதன் வருகிறார், அவர் ஒரு நீதிமான். அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச வாழ்க்கை மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுஷனாக வந்து நமக்காக மரித்தார் அல்லவா? அந்த மாம்சத்தில் வந்த வாழ்க்கை முடிவடைகிறது அல்லவா? அங்கே ஒரு நீதிமான் வருகிறார். துவக்கத்திலும் ஒரு நீதிமான், முடிவிலும் ஒரு நீதிமான். 2 பேருக்கும் ஒரே பேர். யார் தெரியுமா? முதல் நீதிமான் யாருன்னா, முதல் யோசேப்பு என்கிற பேர். இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச தகப்பன், மாம்சத்தின்படி அவருக்கு தகப்பனாக இருந்தவர் யார் என்றால் யோசேப்பு. அவரை குறித்து வேதம் சொல்கிறது அவர் நீதிமான் என்று. மரியாளை அவர் அவமானப்படுத்த மனதில்லாமல், வாசிக்கிறேன் பாருங்க, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 1:19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. அருமையான கர்த்தருடைய ஊழியர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே ஒருத்தங்க நீதிமான் அப்படின்னா அடுத்தவங்களை அவமானப்படுத்த மாட்டாங்க. இங்கு எழுதப்பட்டிருக்குது, யோசேப்பு என்கிற நீதிமான், இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச வாழ்க்கையின் துவக்கத்தில் ஒரு நீதிமான், அவர் பேர் யோசேப்பு. அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச வாழ்க்கை முடிவடைதல்லவா, அங்கே ஒரு நீதிமான் வருகிறார். அவர் யாரென்றால் அவர் பேரு யோசேப்பு தான். அவர் யாரு? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அவரை குறித்து வேதம் சொல்கிறது அவர் நீதிமான் என்று. வாசிக்கிறேன் பாருங்க, லூக்கா 23வது அதிகாரம் 51ஆம் வசனம். அவன் யூதருடைய 50ஆம் வசனம். யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்ச வாழ்க்கை, இந்த மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார் அல்லவா? அந்த வாழ்க்கையின் துவக்கத்திலும் ஒரு நீதிமான், அந்த வாழ்க்கையின் முடிவிலும் ஒரு நீதிமான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துவக்கமும் நீதியில் இருக்க வேண்டும், முடிவும் நீதியில் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் நீதிமான் ஆக்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் நம்மை நீதிமான் ஆக்கிவிட்டார். கடைசி வரைக்கும் நாம் நீதிமான்களாய் வாழ வேண்டும். அப்படி நீதிமான்களாய் வாழ்ந்தால் பைபிள் சொல்லுது, கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். ஐயா, நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் நீதிமான்களாக வாழ்வோமேயானால் கர்த்தரின் வாசலில் பிரவேசிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.